இந்த நாட்டிலே நடந்த பல்வேறுபட்ட கொலைகள், உதாரணம் குமாரபுரம் படுகொலை, ரவிராஜனுடைய படுகொலைகள், ஒரு நியாயமான நீதியை அல்லது ஒரு நீதியான சட்டத்தின் முன்னான ஒரு நியாயாதிக்கத்தை இந்த மக்களுக்கு தரவில்லை என்கிற எண்ணம் தமிழர்களிடம் பரந்து காணப்படுகிறது. 1954ஆம் ஆண்டு கல்லோயாவிலே வைத்து கந்தலாயிலே 154 விவசாயிகள் போலீசார் பார்த்திருக்க அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். இவ்வாறு கந்தலாயிலே படுகொலை செய்யப்பட்ட அந்த 154 தமிழ் விவசாயிகளுடைய படுகொலையோடு தான் இலங்கையிலே ஒரு படுகொலை கலாச்சாரம் தமிழ் மக்களுக்கு எதிராக இந்த நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டினுடைய முள்ளிவாய்க்கால் முடிவோடு அது ஒரு எல்லையை அடைந்திருந்தது. இவ்வாறு இந்த வரலாற்றில் இவ்வாறான படுகொலைகளுக்கெல்லாம் சரியான நீதிகள் கிடைக்கவில்லை. 1983ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறையிலே கொல்லப்பட்ட தங்கத்துரை, குட்டிமணி, ஜெகன் போன்றோர் கூட நீதிமன்றத்திலே நிறுத்தி இருக்கிற பொழுது நீதிவான் அவர்கள் அவர்களை கேட்டார், உங்களுடைய இறுதி ஆசைகள் என்று. அப்பொழுது கூட தங்கத்துரை, குட்டிமணி போன்றவர்கள் கூட தங்களுடைய ஆசைகளை அந்த நீதிமன்றத்திலே சொல்லியிருந்தார்கள். நாங்கள் மலரப்போகும் தமிழீழத்தை எங்களுடைய கண்களால் பார்க்க வேண்டும் என்று சொன்ன காரணத்திற்காக குட்டிமணியினுடைய கண்களை கூட சிறையிலே தோண்டியிருந்தார்கள். இவ்வாறான பல்வேறுபட்ட நீதி வழங்கிய சம்பவங்களுக்காக, நீதித்துறை கேட்ட கேள்விகளுக்காக இந்த மக்கள் இந்த பல சொல்லனா துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள். உதாரணமாக கடந்த 2012ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே வலிகாமம் வடக்கு மக்கள் மீள்குடியேற்றம் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. அவ்வாறு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டும் இன்னும் அந்த மக்களுடைய சரியான குடியேற்றம் வழங்கப்படவில்லை. ஆகவே இந்த நாட்டில் நீதிமன்றங்கள் ஒரு பகுதி மக்களுக்கு ஒரு வகையான தீர்ப்பையும் இன்னொரு பகுதி மக்களுக்கு இன்னொரு வகையான தீர்ப்பையும் வழங்குகிறதா என்கிற ஒரு கேள்வி கூட இந்த மக்களிடம் காணப்படுகிறது. நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த நாட்டிலே நீதிவான்களுடைய சம்பளங்கள் உயர்த்தப்பட வேண்டும். நீதிவான்கள் நீதித்துறை சார்ந்தவர்களாக அவர்களுடைய நீதித்தன்மைகள் பேணப்பட வேண்டும். ஆனால் அந்த நீதி எல்லா இனங்களுக்கும் சமப்படுத்தப்பட்டதாக, நீதியின் பால் வழங்கப்பட்டதாக அது அமைய வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் இந்த இடத்திலே அதனை நான் வலியுறுத்துகிறேன். மிக மிக முக்கியமாக இன்று சிறையில் இருக்கின்ற சிறை கைதிகள், அரசியல் கைதிகள், தமிழ் அரசியல் கைதிகள் 84 பேருக்கு மேற்பட்டவர்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள். 94 பேர் சிறை கைதிகள், அரசியல் கைதிகளாக, தமிழ் அரசியல் கைதிகளாக இருக்கின்றார்கள். இவ்வாறான இந்த 94 அரசியல் கைதிகளும் ஒரு வழக்கிலே ஒருவர் சம்பந்தப்பட்டிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு வழக்கிற்காக ஒரு கைதி கொண்டு செல்லப்படுகிற பொழுது அவரோடு தொடர்பட்ட ஏனைய அரசியல் கைதிகள் அல்லது அவரோடு தொடர்பட்ட ஏனைய வழக்குகள் கிடப்பிலே போடப்படுவதனால் பல்வேறுபட்ட தமிழ் அரசியல் கைதிகள் இன்றும் தொடர்ந்து சிறையிலே பல ஆண்டுகளாக வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இலங்கையினுடைய நீதித்துறை ஒரு வழக்கை தீர்ப்பு வழங்காமல் 10-15 ஆண்டுகள் இழுத்துச் செல்வதானால் எப்பொழுது இவர்களுக்கு தீர்வு கிடைக்கும்?